புதிய உச்சத்தை எட்டியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு மேலும் 290 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,900 ரூபாய்க்கு விற்பனை. இன்று ஒரே நாளில் 1 கிலோ வெள்ளியின் விலையில் 22,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கும் 1 கிலோ 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கும் மேல் சரிவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணும் 353 புள்ளிகள் குறைந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை ஒரே நேரத்தில் விற்றதால் பங்குச்சந்தை சரிந்ததாக தகவல். உலக அளவில் நிலவும் பொருளாதார அசாதாரண சூழலும் வீழ்ச்சிக்கு காரணம் எனவும் தகவல். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. மத்திய தணிக்கை வாரியம் மற்றும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பின் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. $500 கோடி பட்ஜெட் என்பதற்காக ஜனநாயகன் படத்திற்கு நிவாரணம் கோர முடியாது. விஜயின் கடைசி படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படும் என டிசம்பர் 22ஆம் தேதி கூறியதால் தான் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என அறிவித்தோம். வெளியீடு குறித்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவில்லை என்றால் வழக்கு தொடரப்போவதாக அமேசான் எச்சரித்திருப்பதாக படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதம். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணித்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் பாடுமாறு பலமுறை கூறியும் ஏற்காதது ஏன் என கேட்டு வந்த சில நிமிடங்களிலேயே வெளிநடப்பு. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து 4வது ஆண்டாக சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காமல் வெளியேறியதால் பரபரப்பு. தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சட்டமன்றத்தை அவமதிப்பதையே ஆளுநர் RN ரவி வாடிக்கையாக கொண்டிருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. அரசியலமைப்பை மீறும் வகையில் மாநில அரசுக்கு இடைஞ்சலாக செயல்படுவதை ஒரு நாள் செய்தியாக கடந்துவிட முடியாது என்றும் காட்டம். இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. அரசின் கொள்கை அறிக்கையை படிக்கும் நடைமுறை தொடர்ந்து ஆளுநரால் மீறப்படுவதை ஏற்க முடியாது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆவேசம். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சியை நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும் என்றும் உறுதி. தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி பேசிக் கொண்டிருந்த போது பலமுறை மைக் ஆஃப் செய்யப்பட்டது.
வெளிநடப்பு செய்தது ஏன் என 13 காரணங்களை பட்டியலிட்டு ஆளுநர் மாளிகை விளக்க அறிக்கை. தமிழ்நாடு அரசின் உரையில் மக்கள் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. உரையில் ஆதாரமற்ற கூற்றுகளும் தவறான அறிக்கைகளும் இடம்பெற்றிருப்பதாகவும் புகார். 12 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக கூறுவது பொய் என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்கள் உடனான பல்வேறு ஒப்பந்தங்கள் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாகவும் புகார். தமிழ்நாட்டில் மாணவர்கள், இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் பரவல் உள்ளிட்டவை அரசின் உரையில் சாதாரணமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை கண்டனம். 55% அதிகரித்துள்ள பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் மூடி மறைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மாநில அரசின் தவறான நிர்வாகத்தால் தமிழ்நாட்டில் உள்ள பல்லாயிரம் கோவில்களின் பக்தர்கள் விரக்தியும் வேதனையும் அடைந்திருப்பதாக ஆளுநர் கவலை. பக்தர்களின் உணர்வுகளை அலட்சியப்படுத்தும் வகையில் பழங்கால கோவில்கள் மறுசீரமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சிறு குறு தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சினைகள் அரசின் உரையில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் புகார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேசிய கீதம் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. அரசியல் அமைப்பு கடமையை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மீறி வருவதாகவும் வெளிநடப்பு விளக்க அறிக்கையில் புகார். ஆளுநர் RN ரவியை தொடர்ந்து EPS தலைமையில் அதிமுக MLA-க்களும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதிக்க மறுத்ததாக கூறி வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைக்க வந்த ஆளுநர் RN ரவிக்கு காவல்துறை மரியாதை. கலைஞர் மு. கருணாநிதியின் வரலாறு என்ற நூலை பரிசாக வழங்கி வரவேற்றார் பேரவைத் தலைவர் அப்பாவு. இருமொழி பாடத்திட்டம் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் கொள்கை என சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் உறுதி. உயிரோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டம். கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நாம் உயிரோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மெட்ரோ ரயில் திட்டங்களில் தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக ஆளுநர் உரையில் குற்றச்சாட்டு. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு திருப்பி அனுப்பியது வருத்தமளிப்பதாக பேரவையில் பதிவு. மத்திய அரசின் ராம்ஜி சட்டத்தால் மாநில அரசுக்கு கூடுதலாக 5000 கோடி ரூபாய் செலவு.
மாநில அரசுக்கு நெருக்கடி தரும் விதமாக மத்திய அரசு செயல்படுவதாக சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு. மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக பிபிஜிராம்ஜி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும். ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது. ஆளுநர் என்பவர் தனது மரபை மீறி அரசியல்வாதி போல செயல்படக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிப்பது ஆளுநரின் கடமை எனவும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அது அவர் அரசியல்வாதி இல்லை. ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. மத்திய அரசின் உரையை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி வாசிக்காமல் சென்றுவிட முடியுமா என சபாநாயகர் கேள்வி. அரசியலமைப்பு மரபை மீறி ஆளுநர் அரசியல் பேசுவதை அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். எழுதி கொடுக்கறத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல, அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது. பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம். ஆண்டின் முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடரை 24ஆம் தேதி வரை நடத்த முடிவு. முதலமைச்சரின் பதிலுரையுடன் கூட்டத்தொடர் நிறைவடையும் என சபாநாயகர் அறிவிப்பு. கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதிலுரையுடன் நிறைவு பெறும். நன்றி. திமுக அரசு மீதான தவறுகளை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. ஆளுநர் இப்படித்தான் செய்யப் போகிறார் என்பது முதலமைச்சருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? முன்கூட்டியே தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் அறிவித்தது எப்படி என இபிஎஸ் கேள்வி. ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார். பாஜகவின் பிரதிநிதி போல் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வந்து சென்றிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எழுதி கொடுத்த உரையை வாசிக்குமாறு எவ்வளவோ தாழ்ந்து சென்று சபாநாயகர் கெஞ்சியும் கேட்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் வந்து என்று, அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கின்றார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவை தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்ல பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள்.
ஆளுநர் பேசிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறுவது பொய் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். சட்டப்பேரவைக்கு ஆளுநரை அழைத்து வந்ததே அவரை பேச வைக்கத்தான் எனவும் பேச்சு. இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருப்பதாக கூறியதே மத்திய அரசுதான் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. தொழிற்சாலைகளும் வேலைவாய்ப்புகளும் இல்லை என்றால் 11.9% பொருளாதார வளர்ச்சி எப்படி சாத்தியம் எனவும் கேள்வி. ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்து கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது. ஆளுநர் பேசிய போது செய்தியாளர் அறையில் ஆடியோ வரவில்லை என செய்தியாளர் கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் உறுதி. செய்தி அறைக்கு முதல் முறையாக ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராமல் துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநர் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா, அது மரபுதானா? உங்கள் இதுக்கு எதுக்கான மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உற்பத்தி நடைபெறவில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். மாநிலத்தின் எல்லைகளில் கண்காணிப்பை பலப்படுத்தி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் பேட்டி. அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் சொல்றீங்க. போதைப் பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருளை வர விடுகிறது? அதை முதலில் யாரும் கேளுங்கள். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் போட்டு அவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் இன்றைக்கு கைப்பற்றுகின்றோம்.